வெற்றிக்கான வாகைப்படை. யோசுவாவின் வாழ்க்கை கதை. இஸ்ரவேலின் வீர தலைவர். யோசுவா பிறந்தபோது அவரது பெயர் ஓசியா, ரட்சிப்பு என்பது பொருள். பின்னர் இஸ்ரவேலின் பெரிய தலைவரான மோசே அவரை யோசுவா, கர்த்தர் ரட்சிப்பவர் என்று பெயர் மாற்றம் செய்தார். இது அவரது வாழ்க்கை தேவனால் வழிநடத்தப்படும் என்பதை சுட்டிக்காட்டியது. யோசுவா இளம் வயதிலேயே மோசேயின் நம்பிக்கைக்குரிய உதவியாளராக இருந்தார். எடுத்துக்காட்டாக, சீனாய் மலையில் தேவன் மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுத்தபோது யோசுவா அருகே காத்திருந்தார். மோசே தேவனோடு பேசும்போதெல்லாம் யோசுவா கூடவே இருந்தார். இஸ்ரவேலியர்கள் பாலும் தேனும் ஓடும் நாடான கானானை, இன்றைய இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகியவற்றை கைப்பற்றுவதற்கு முன் மோசே 12 ஆட்களை அந்த நாட்டை வேவு பார்க்க அனுப்பினார். அவர்களில் யோசுவா மற்றும் காலேப் மட்டுமே தேவன் நமக்கு உதவுவார், நாம் அவர்களுடன் போரிட்டு வெல்லலாம் என்று கூறினர். ஆனால் மற்ற 10 பேர், அங்குள்ள மனிதர்கள் மிகப்பெரிய பலசாலிகள், அவர்களை நாம் வெல்ல முடியாது என்று கூறியதால் மக்கள் மிகவும் அச்சமுற்றனர். பயந்து திரும்பிய இந்த தலைமுறை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நுழைய மாட்டார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் மட்டும் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நுழைவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். எண்ணாக்கம் 14:30. 40 ஆண்டுகளுக்கு பிறகு மோசே இறந்தார். அப்பொழுது தேவன் யோசுவாவை தலைவராக தேர்ந்தெடுத்து, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், வலிமையாகவும் தைரியமாகவும் இரு. யோசுவா 1:5 என்று கர்த்தர் கூறினார். கானானுக்குள் நுழைய யோர்தான் நதியை கடக்க வேண்டியிருந்தது. தேவன் யோசுவாவிடம், எகோவின் பரிசுத்த பேழையை குருக்கள் தூக்கிச் செல்லட்டும், குருக்களின் கால்கள் நீரில் பட்டவுடன் தண்ணீர் குவிந்து நிற்கும் என்றார். எகோவின் பேழை, தேவனின் பரிசனப் பெட்டி நதியை தொட்டதும் தண்ணீர் மேலே நின்று குவிந்தது. மக்கள் உலர்ந்த தரையில் நடந்து கடந்தனர். யோசுவா 3 முதல் போர் எரிகோ நகரத்துக்கு எதிராக நடந்தது. தேவன் யோசுவாவுக்கு ஒரு விசித்திரமான திட்டத்தை சொன்னார். 6 நாட்கள், ஒவ்வொரு நாளும் மக்கள் நகரத்தை ஒரு முறை சுற்றி நடந்து போக வேண்டும். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி எக்காலங்களை ஊதினால் மதில் சுவர்கள் இடிந்து விழுந்துவிடும் என்று கர்த்தர் சொன்னார். யோசுவா தேவனின் கட்டளைப்படி செய்தார். கடைசி நாளில் எக்காலம் ஒலித்தவுடன் சுவர்கள் இடிந்து விழுந்தன. இஸ்ரவேலியர்கள் எரிகோவை கைப்பற்றினர். யோசுவா 6:20. பல யுத்தங்களுக்கு பிறகு அனைத்திலேயும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தால் யோசுவா கானான் முழுவதையும் வென்றார். பின்னர் 12 கோத்திரங்களுக்கும் நிலத்தை பங்கிட்டு கொடுத்தார். மரணத்திற்கு முன் யோசுவா மக்களை ஒன்று கூட்டி, இன்று முதல் நீங்கள் யாரை சேவிக்கப் போகிறீர்கள்? நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:12 என்று சொல்லி தேவனுக்கு விசுவாசமாயிருக்கும்படி மக்களிடம் உறுதி வாங்கினார். 110 வயது வரை வாழ்ந்தார். அவர் ஒரு தைரியமான தலைவர், தேவனை நம்பியவர். அவரது வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்பதை நிரூபிக்கிறது. பாடம். யோசுவாவின் கதை நமக்கு 3 பாடங்கள் கற்றுத்தருகிறது. 1. தேவனை நம்பு. அவர் சொல்வது